Hi friends, welcome to Global Tech Code channel. நம்மளோட டெக் சேனல்ல நிறைய ஜாவா பேசிக் கான்செப்ட்ஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க கான்செப்ட் குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம நிறைய டேர்ம்ஸ் ஜாவால கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி இம்யூட்டபிள் அப்படின்ற ஒரு வேர்டையுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன? அதுவும் இல்லாம பர்டிகுலரா ஸ்ட்ரிங்கிறது இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஸ்ட்ரிங்கை இம்யூட்டபிள்னு சொல்றாங்க? அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு டேர்ம் முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸ்ட்ரிங் பூல், செகண்ட் டேர்ம் ஸ்ட்ரிங் லிட்ரல். ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல? அது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம என்ன எடுத்தாலும் ஒரு ப்ரோக்ராமிங்லேயோ ஒரு ஜாவாலேயோ எதுனாலுமே ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். கரெக்டாக ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங்கோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸை ஸ்ட்ரிங் பூல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அந்த ஸ்ட்ரிங் பூலில் நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணிட முடியுமா? ஏதாவது ஒரு ஆர்டர்லேயோ ஏதாவது ஒரு ப்ரொசீஜர்லேயோ நம்ம கொடுக்குற வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும்ல. அந்த மெத்தடுக்கு பேரு தான் ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்றதை விட நீங்க எக்ஸாம்பிளோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். வாங்க எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கணும். வழக்கம் போல நான் ஒரு ஸ்ட்ரிங் இம்யூட்டபிள் அப்படின்ற ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கிறேன். அதுல மெயின்குள்ள நான் இப்போ ஸ்ட்ரிங் லிட்ரலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்காண்டி எழுதியிருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ரிங்க்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் டெஸ்ட்ன்ற வேல்யூ கொடுத்துருக்கேன், அசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி L1 அப்படின்ற வேரியபிளுக்கு அதே டெஸ்ட் அப்படின்ற ஒரு வேல்யூவை நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெண்டுக்குமே சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஆனா லிட்டல் கான்செப்ட்ல ரெண்டுமே பாயிண்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றது என்னன்னா ஒரே ஆப்ஜெக்டை தான். ஸோ எல்லுக்கும் ஒரே வேல்யூவை தான் போய் எடுக்கும், L1க்கும் ஒரே வேல்யூவை தான் போய் எடுக்கும். நியூவா அது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாது. ஏன்னா இதோட வேல்யூ சேம். கரெக்டா? ஸோ அதனால இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கும். இந்த கான்செப்ட் ஸ்ட்ரிங், அதனால ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்போ இப்போ நான் இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஏன்னு, அதில் குட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ரிங் A1ல இதே வேல்யூவை கொடுத்துருக்கேன், A2லையும் இதே வேல்யூவே கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் எனக்கு சேம் வேல்யூ ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வேரியபிளில் நம்ம இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி வச்சுப்போம்ல, அந்த கான்செப்டில் அசைன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த வேல்யூ நான் மாற்றணும், குட் வேண்டாம் பேட் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏவோட வேல்யூவை மாற்றிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆகணும்னா, இப்போ நான் அசைன் பண்ணியிருக்கிறதுக்குமே மாறணும். என்னோட கான்செப்ட் படி பார்த்தா ஏல என்ன இருக்கோ அதுதான் A1லயும் இருக்கணும், A2லயும் இருக்கணும். அப்படித்தானே? ஆனா இங்க எப்படி வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணுமா? ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் A கொடுத்தேன், ஏவை நான் ஈக்குவல் பேட்னு அசைன் பண்ணிட்டேன். ரெண்டாவது A1 குட்ன்னு இருக்கு, A2வும் குட்ன்னு இருக்கு. இந்த கான்செப்ட் தான். அதாவது என்ன, ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ எப்பயுமே மாறாது. ஸோ அது நான் சேஞ்சபிள். இந்த கான்செப்டை தான் நம்ம இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுவே நம்ம இந்த கான்செப்ட்ல ஏவை கன்கார்டினேட் பண்றோம். ஸோ ஏல இன்னொரு வேர்டை கன்கார்டினேட் பண்றோம். அந்த கன்கார்டினேட் பண்றதுக்கும் அதை கன்கார்டினேட் பண்ணிட்டு மட்டும் விட்டா மட்டும் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதை நம்ம அசைன் பண்ணணும். அதே வேல்யூக்கு நம்ம அசைன் பண்ணாதான் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். சரியா? இப்போ இதே கான்செப்டை, அதாவது ஆப்ஜெக்ட் நான் இந்த எப்படி மாத்தணும் அதே கான்செப்டை ஸ்ட்ரிங் பில்டர்ல நான் கொடுத்து பாக்குறேன். அதே தான் எஸ்ன்ற வேரியபிள், எஸ்ல குட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். S1 S2க்கு எஸ் அசைன் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் எஸ்ஸோட வேல்யூவை நான் மாத்திருக்கேன், பர்சன் மாத்திருக்கேன். ஆனா இங்க நம்ம அப்பன்னு கொடுப்போம். சரியா? இப்போ இதோட வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ எனக்கு என்ன வந்திருக்குன்னா எல்லாமே சேம் வேல்யூ வந்திருக்கு. இப்போ நான் S1லயும் அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, S2லயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு,
ப்ளஸ் எஸ்லயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நான் வந்து குட் பர்சன்ங்கிறத அப்பன் பண்ணேன் கரெக்டா. ஸோ அது வந்து மூணுலையுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அதாவது என்ன, ஒரே ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு அதோட வேல்யூமே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஸ்ட்ரிங் பில்டருங்கிறது மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதோட வேல்யூ வந்து அது சேஞ்ச் பண்ணிக்கும், அதே இடத்துல போய் மாற்றி அதோட இது வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் புரியுதா? ஸ்ட்ரிங்கை ஏன் இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்றோம், ஸ்ட்ரிங் பில்டரை ஏன் மியூட்டபிள் சொல்றோம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் இதான். இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஸ்ட்ரிங் பூல்னா என்ன, ஸ்ட்ரிங் லிட்ரல்னா என்ன, ஏன் வந்து ஸ்ட்ரிங்கை இம்யூட்டபிள்னு சொல்கிறோம், அதே மாதிரி ஸ்ட்ரிங் பில்டர் அண்ட் ஸ்ட்ரிங் பஃபரை மியூட்டபிள்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கான்செப்டில் புரிஞ்சிருக்கும். சரியா? அதே மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.